தாவேக்காவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கக்கூடிய நிலையில் அங்கு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு விஜய் வந்திருக்கிறார். இது தொடர்பாக மேலும் பேசுவதற்காக செய்தியாளரிலிருந்து நெறியாளர் நந்தா இணைந்திருக்கிறார். நந்தா, நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. 2.5 மாதங்களுக்கு பிறகு புதுவெளியில் விஜயனுடைய மக்கள் சந்திப்பு நடைபெறுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு உள்ளரங்கில் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை சந்தித்து பேசியிருந்தார். தற்போது புதுவையில் அவருடைய கவனம் திரும்பியிருக்கிறது. என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயனுடைய மக்கள் சந்திப்புக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இடவுமுதன் இணைகிறார். இடவுமுதன் குறிப்பிட்ட அந்த உப்பளத்தில் இருக்கக்கூடிய மைதானத்தினுடைய தாங்கும் திறன், தற்போது வரை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கை, QR கோட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கடைபிடிக்க முடியாமல் போன ஒரு விஷயத்தையும் பார்க்க முடிகிறது. விவரங்கள். அந்த தலைவரான விஜய் வருவதற்கு முன்பு வரை பாதி அரங்கம் மட்டுமே நிரம்பி இருந்தன. ஏனென்றால் போலீசாரின் கெடுபிடி மற்றும் ஒரு QR கோடு ஒருவருக்கு மட்டுமே அனுமதி என்று கூறப்பட்டது. ஆனால் கட்சி நிர்வாகிகள் நேற்று மாலை கொடுக்கப்பட்ட பொழுது ஒரு அட்டைக்கு 20 வரலாம் என்று கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் ஏராளமான தொண்டர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் போலீசாரை பொறுத்தவரை ஒருவர் மட்டுமே அனுமதி என்று கூறப்பட்டதால் மற்றவர்கள் சென்று காத்திருந்த நிலைதான் காண முடிந்தது. இந்த நிலையில் தான் விஜய் சரியாக 10:30 மணிக்கு அரங்கத்திற்குள்ளே தனது வாகனத்தில் வந்திருந்தார். அந்த நேரத்தில் தொண்டர்கள் இல்லாத காரணத்தால் வெறிச்சொடி இருக்கும் என்பதை தொடர்ந்து பொதுச் செயலாளர் புஷியானந்த் வந்து போலீசாரிடம் கோரிக்கை வைத்தார். அரங்கம் காலியாக இருக்கிறது, பொதுமக்களை உள்ளே அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டார். QR கோடு இல்லை என்றாலும் அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதனை அடுத்துதான் பொதுமக்கள் வந்து உள்ளே அனுப்பப்பட்டார்கள். இளைஞர்களும் ஏராளமான பெண்களும் முண்டியடித்து சென்ற காட்சிகளை நம்ம அப்பொழுது பார்க்க முடியுது. இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 90% வந்து அரங்கம் நிரம்பி இருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்தவரை ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்படும் மிக பிரமாண்ட இடமாக இருக்கிறது. துறைமுக வளாகத்தில் உள்ள எக்ஸ்போ கிரவுண்ட் எனப்படும். இங்கேதான் தலைவர்களான ஜெயலலிதா இங்கு பேசியிருக்கிறார்கள். அதே மாதிரி சோனியா காந்தி பேசியிருக்கிறார்கள், எடப்பாடியார் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அரங்கத்தில் வந்து பாதி அளவு மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 6 ஏக்கர் கொண்ட இடம் மட்டும் அனுமதிக்கப்பட்டது. 500 பேர் நிற்பதற்கு இடம் என குறிப்பிடப்பட்டு 10 பெட்டிகளாக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதில் 1000 பேர் நிற்கக்கூடிய அளவிற்கு தான் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. குடிநீர் வசதி ஏற்பட்டிருந்தது. அதே போல கழிவுநீர் வசதிக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. தேவையான அளவிற்கு மின்சாரம் தேவை என்றாலும் அது கொடுப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டது. ஆம்புலன்ஸை பொறுத்தவரை 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் ஏற்கனவே வந்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நாம் பார்க்க முடிகிறது. உள் அரங்கில் மட்டும்தான் அனுமதிக்க வேண்டும் என்பது அரசின் கொள்கையா இருந்தது. அதன் அடிப்படையில் தான் ரோட் ஷோ மறுக்கப்பட்டு உள்ளரங்கு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நந்தா, நிச்சயமாக இடமுதன் தற்போது அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. புதுச்சேரி அரசியலில் தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப NR காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி, அல்லது காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி, அல்லது தாவேக்கா தலைமையில் கூட்டணி, இப்படி பல விஷயங்கள் பார்க்கப்படுது. அதே நேரத்தில் தற்போது இருக்கக்கூடிய கூட்டத்தில் தற்போதைய முதலமைச்சருடைய புகைப்படத்தோடு விஜயனுடைய புகைப்படம் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. இந்த கூட்டத்தில் NR காங்கிரஸ் தொண்டர்களும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிறைய பேர் கலந்துருக்கிறாங்களா? நிச்சயமா அப்படி எதுவும் கிடையாது. ஏனென்றால் NR காங்கிரஸை பொறுத்தவரை முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்ற போது நடத்திய கூட்டத்தை தொடர்ந்து இன்னும் நடத்தவில்லை. விரைவில் நான் மக்களை சந்திப்பேன் என்று ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். NR காங்கிரஸ் தொண்டர்களை பொறுத்தவரை எந்த அளவில் அரசு அறிவிப்பு இருக்கிறதோ அதுக்கேற்றபடிதான் வருவார்கள். மற்ற கட்சி எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதில்லை. அந்த அமைப்பை பொறுத்தவரை ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றபடி அந்தந்த பகுதியில் இருக்கும் நிர்வாகிகள் இருந்தாலும் அவர்கள் யாரும் இது போன்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டார்கள். அதாவது கூட்டணி கட்சியான கூட்டத்தில் கூட பெரிய அளவில் NR காங்கிரஸை பார்க்க முடியாது. ஆனால் NR காங்கிரசுக்கும் விஜய்க்கும் உள்ள நெருக்கத்தை நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் விஜய்க்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் எப்பொழுதும் ஒரு சாஃப்ட் கார்னர் காண முடியும். அவர் கட்சி துவங்கிய போதே கூட அவர் வந்து ஆசையை பெற்றார். அது இல்லாமல் பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவரிடம் வாழ்த்து பெற்று பூஜை செய்த பொருளை கொண்டு சென்றுதான் அங்கு வந்து விழா நடந்த போது பயன்படுத்தப்பட்டது என்று நம்ம நேரடியாக புகைப்படங்களுடன் பார்த்தோம். அதே நேரத்தில் NR காங்கிரசும் தாவேகவும் கூட்டணி அமைத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் NR காங்கிரஸ் தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தற்போது ரங்கசாமி இருக்கிறார். அதனாலதான் இந்த நிலைமை ஏற்படுது. ஒரு கட்டத்தில் அவர் பாஜக விட்டு வெளியேறினால் தாவேகாவுடன் கூட்டணி ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் அதிக இடங்களை தாவேகாவும் NR காங்கிரஸ் பெறும் என்பதுதான் இரு கட்சிகளின் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இதுவரை ஏற்படவில்லை. ஏற்கனவே அதுக்கான முயற்சியில் பேசப்பட்டாலும் உறுதியான தகவல் இல்லை. ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக புதுச்சேரியின் தலைவராக ரங்கசாமி
அவரே அந்த கூட்டணி விட்டு வெளியேறுவாரா என்பது கேள்வியாக இருக்கிறது. ஆனால் அரசு விழா மேடைகளில் முதலமைச்சர் பேசும்பொழுது ஆளுநர் மற்றும் தலைமைச் செயலர்களை கொண்டு அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்று அடிக்கடி அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதே காரணம் காட்டி கூட அவர் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளியேறும் பட்சத்தில் அவர் தாவேக்காவுடன் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அரசியலை பொறுத்தவரை எதுவும் அரசியல் நடக்கும் என்பது நாம் இந்த இடத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க முடியும், முதலமைச்சர் ரங்கசாமி படத்தை வைத்துக் கொண்டு விஜயின் படத்தை வைத்துக் கொண்டு நிற்பதை பார்க்க முடியும். அதே போல பல இடங்களில் முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்க என்ற கோஷமும் நம்ம கேட்க முடிந்தது. அதாவது விஜய்க்கு என்ன கோஷம் எடுப்போ அதே போல் ரங்கசாமி எழுப்புகிறார்கள். அதே போல் புஷி ஆனந்துக்கும் உள்ள மரியாதை இந்த ஊரில் இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த கூட்டணி ஏற்பட்டால் நன்றாக இருப்பது தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது. நந்தா, விஜயனுடைய எல்லா மக்கள் சந்திப்புகளையும் தாவேக்க தரப்புல சில அறிவுரைகள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வராங்க. கர்ப்பிணி பெண்கள், பள்ளி குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது, கை குழந்தையோட யாரும் வராதிங்க அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாலும் அந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. கடந்த முறை காஞ்சிபுரம் கூட்டத்தின் போது கை குழந்தையோடு வந்தவர்களை பொதுச் செயலாளர் ஆனந்த் திருப்பி அனுப்பிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. தற்போது இங்கே என்ன நிலவரம் இடம்? நந்தா, இன்றைய கூட்டத்தை நம்ம ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தலைவனுக்கு மேடை இல்லை, தொண்டனுக்கு நாற்காலி இல்லை என்ற கோஷத்தோடு தான் இதை நாம் பார்க்க முடியுது. ஏனென்றால் விஜய் வருவது பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் என்றால் மேடைகள் ஏற்படுத்தப்படும் வழக்கமாக தலைவர்களுக்கு. ஆனால் இங்கே ஒரு பிரச்சார வேனிலே நின்று பேசுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனால் தலைவருக்கு மேடை இல்லை. அதேபோல் தொண்டர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு இருக்கைகள் போடப்படும். கடந்த முறை அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி வந்தபொழுது அதிமுக சார்பில் 20,000 இருக்கைகள் போடப்பட்டன. ஆனால் இந்த இடத்தில் 5,000 பேர் என்று குறிப்பிட்டாலும் இருக்கைகள் போடப்படவில்லை. ஏற்கனவே குறிக்கப்பட்டது என்னவென்றால் இருக்கைகள் கிடையாது என்று கூறப்பட்டது. அதே போல விஜயோட பொதுக்கூட்டங்களோ மாநாட்டில் பார்க்கும்பொழுது அவர்கள் கூறக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய கட் அவுட் வைக்கப்படும். ஆனால் இந்த முறை அந்த கட் அவுட்டுகள் இல்லை, பேனர்கள் மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் இருந்தாலும் கடைசி நேரத்தில் விஜயோட பேனர்கள் வைக்கப்பட்டது. அதை நம் பின்புறத்தில் பார்க்க முடியும். அதே போல நம்ம பார்க்கும்போது விஜய் புகைப்படங்கள் கொண்ட டிஷர்ட் போடப்பட்டிருந்தது. ஒரு பெண்மணி, புதுச்சேரி சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய தலைமுடியை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு அதை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். காரணம், நான் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் விஜய் அண்ணன் தான் முதலமைச்சராக வர வேண்டும் வேண்டிக் கொண்டேன், அது கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு இந்த நன்கொடையாக கொடுத்தேன் என்று கூறினார்கள். அதே போல் அதிகாலை முதலே பார்க்க முடியும் ஏராளமான பெண்கள் இந்த பொதுக்கூட்டத்தை காண வந்திருந்தார்கள். அதே போல ஏற்கனவே எச்சரிக்கப்பட்ட நிலையில் குழந்தைகள், முதியவர், கர்ப்பிணி பெண்கள் யாரும் இங்கு காணப்படவில்லை. ஒரு சில இடங்களில் 14 வயது 15 வயது இளைஞர்களை பார்க்க முடிகிறது. ஆனால் ஏற்கனவே அரசும் காவல்துறையும் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்ததன் காரணமாக இவர்கள் யாரும் வரவில்லை. அதாவது வயது முதியவரும் குழந்தைகளும் கர்ப்பிணிகள் வரவில்லை. நந்தா, நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் விஜய் புதுச்சேரியில் மக்களை சந்தித்து பேச இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் இடமுதன் வழங்க கேட்டும். தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு.